5 வருஷமா திராவிட மாடல்னு சொல்லிட்டு என்னதான் செஞ்சீங்க? காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், ஊட்டச்சத்தை உறுதி செய், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காத்து 48, நலன் காக்கும் ஸ்டாலின், பாலம் காப்போம், இதயம் காப்போம், கலைஞர் கனவு இல்லம், அன்பு கரங்கள் திட்டம், அன்பு சூளை திட்டம், தோழி விடுதி, துரசிற நிறுவனங்களுக்கு கடன் உத்தரவாத திட்டம், கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், உங்களுடன் ஸ்டாலின், கலைஞர் கைவினை திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கான உறுதி திட்டம், உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடி நியமனம், முதலமைச்சர் கோப்பை, அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், தொல்குடி திட்டம், கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கக்கூடிய திட்டம், பேராசிரியர் அன்பழகனார் கல்வி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம், முதலமைச்சர் தாய் மாணவர் திட்டம், முதலமைச்சரின் கிராமசாலை மேம்பாட்டு திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம். 5 வருட திராவிட மாடல் ஆட்சியில என்னதான் பண்ணீங்கன்னு கூச்சலிட்டு கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு இந்த திட்டங்களே சாட்சி. கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம், பெண் உரிமை, இளைஞர் முன்னேற்றம் என தொடர்ச்சியா இருக்கிற எல்லா துறைகளிலும் இறங்கி சிக்ஸர் அடிச்சு அவர்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சரா திராவிட மாடலினுடைய முதலமைச்சர் இருக்கிறார். ஒன்றிய பாஜக அரசு கீழே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய ஆளுநரும் அவர்களுடைய ஆதிக்கத்திமரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வஞ்சிச்சாங்க. அப்ப தமிழ்நாடு சுயமரியாதை மண், தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், தமிழ்நாடு தலை குனியாது அப்படின்னு நெஞ்ச நிமித்தி தந்தை பெரியார் வழியிலும் பேரறிஞர் அண்ணா வழியிலும் தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை காத்த முதலமைச்சர் திராவிட மாடலினுடைய முதலமைச்சர். வெறும் திட்டங்கள் தான் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. சமூக மாற்றங்கள் ஏராளமா பண்ணிருக்காரு இந்த திராவிட மாடலினுடைய முதலமைச்சர். ஒரு எடுத்துக்காட்டுக்கு காலனி என்ற சொல் பெயர் நீக்கம், அது மிகப்பெரிய ஒரு சமூக முன்னெடுப்பான மாற்றங்களா பாக்குறோம். இன்னொன்னு, பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதி பெயர்கள் கொண்ட தெருக்களை நீக்கணும்னு சொல்லி அரசாணை வெளியிடுறாரு திராவிட மாடலினுடைய முதலமைச்சர். இப்படி ஏராளமான சமூக மாற்றங்களையும் சமூகத்துக்கான திட்டங்களையும் வகுத்து தந்த திராவிட மாடலினுடைய முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் திராவிட மாடல் 2.0 என்ற கோட்பாடுடன் திராவிட மாடல் 2.0 ஆட்சி மீண்டும் அமையும். மீண்டும் வா தலைவனே, வென்று வா ஸ்டாலினே, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி, வணக்கம்.